ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 3332 டிபிசி இருக்குன்றது தான் கணக்கில் இருக்குது. அதை ஒரு 5000 நீங்கள் கொடவுன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது இந்த வருஷம் 500, அடுத்த வருஷம் 1000 அப்படின்னு அந்த கோடவுன்களையும் அதிகப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வாங்கக்கூடிய அரிசிகளை சேர்க்க முடியும். 120 லட்சம் டன் அரிசி தானிய உற்பத்தி பண்ணுறோம். 80 லட்சம் டன் தான் அரிசி, மிச்சம் 40 அந்த பருப்பு, அப்புறம் கடுகு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள். அதில் வந்து 40 லட்சம் தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, மிச்சம் 40 லட்சம் தனியார் தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஸ்டோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுது. அதனால தான் ஒரு 500 கோடவுனோ 1000 கோடவுனோ ஏற்றிக்கிங்க ஒரு வருஷமும். சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவங்க சொல்லியிருந்தாங்க 3000 டிபிசி இருக்கா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 4326 டிபிசி இருக்குது. இன்றைய தேதி வரை இன்றைக்கி டோட்டலாக இவ்வளவு இருக்குது. இதை இன்றைக்கு இயங்கி கொண்டு இருக்கும் டிபிசி வந்து 484. இதெல்லாமே சில டெம்பரரியாக இருக்கும், சில பெர்மனெண்ட்டாக இருக்கும். வருங்காலங்களில் பெர்மனெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அறிவிப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடோன் அதிகமாக கேட்டிருந்தீங்க, அதுக்கு உண்டான அறிவிப்புகளும் நம்ம இந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்குது. இரண்டாவது, வாங்கிட்டு தான் இருக்கும், எங்கே பெண்டிங் இல்லையா, இருந்தால் சொல்லுங்க வரலாம். இது வரைக்கும் எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறோமோ நெல்லை வாங்காமல் இல்லை, எல்லா டிபிசியும் வாங்கிட்டு இருக்கோம். 484 டிபிசி இன்றைக்கி கரண்ட் ஓப்பனாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டத்தில் அரியலூரில் 26 டிபிசி இன்றைக்கி கரண்டில் ஆப்ரேஷன் இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம். கடலூரில் 137 டிபிசி ஓப்பனில் ஆனில் இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம். மயிலாடுதுறையில் 8 டிபிசி இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது, அதில் நெல் வாங்கிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்தில் இதில் பெரம்பலூரில் 2 டிபிசி ஓப்பனில் இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில் 7 டிபிசி ஓப்பனில் இருக்குது, நெல்லை ப்ரொக்யூர் பண்ணிட்டு தான் இருக்கோம். தஞ்சாவூரில் 213 டிபிசி இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம். அதை வாங்கி உடனே மூவ் பண்ணுறோம். அதான் அடுத்து வந்துடுறேன். திருச்சிராப்பள்ளியில் 4 டிபிசியில் நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுறோம், எங்கேயும் பெண்டிங் இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் 73 டிபிசி இருக்குது, அதை வாங்கி உடனே இதனால் வரை கிட்டத்தட்ட 9,78,000 நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதை வாங்கி உடனே சம்மந்தப்பட்ட பக்கத்து ரீஜன்ஸுக்கும் அதை மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நடந்து கொண்டு இருக்கிறது. 2-3 நாட்டுக்குள்ளே அங்கே இந்த அடுத்த குருவிக்கு உண்டான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் பிற்படாக இருக்கும். இரண்டாவது, நம்ம பேரவைத் தலைவர்களே, இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள், பருவகால பணியாளர்கள், இது ஒரு ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்குது. இதை முன்னாள் ஆட்சியாளருக்கு ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 1996 முதல் 1996 முதல் 2001 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள், அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் கே. நேரு அவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி வழங்கினார். அவர் சட்டம் கொடுத்து சொல்லியிருக்காரு. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நம்ம உடனே அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி 2026, இன்று வரை 2021 25 வரைக்கும் ஆட்சி இருந்தாங்க, எதுவும் பண்ணலை. 2026 அதே சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் குழும கூட்டத்தில் நம்ம தமிழ்நாடு நுகர்வு வாணிப கழகத்தின் குழும கூட்டத்தில் 1998 ஆண்டிலே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் மேஸ்திரி மூலமாக சம்பளம் தரதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊழியர்களும் கையாளப்படும் பொருட்களின் அளவிற்கு ஏற்ப டன்னேஜ் பேசிஸில் கூலியானது நேரடியாக சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நேரடியாக கொடுக்கணுங்கிறது கொடுத்துட்ருக்கோம். 98 கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த பருவகால பணியாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி வரன்முறை, அதுக்காக நிறையா கோரிக்கை வந்திருக்கு, நிறையா போராட்டத்தில் இருக்காங்க. அவங்களையும் ஆய்வு செய்து பருவகால பணியாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி வரன்முறை ரெகுலரைசேஷன் குறித்து முதலமைச்சர் பார்வை கொண்டு போயிருக்கோம். அவ்வளோ ஆலோசனைகள் இருக்குது. கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.